ஓம் சாந்தி 4/10/2022 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தந்தையை நினைவு செய்வதற்கான ரேஸ் செய்ய வேண்டும். தந்தையை மறந்தீர்கள் என்றால் மாயாவின் குண்டு பாய்ந்துவிடும். கேள்வி: இந்த டிராமாவின் எந்த ஆழமான ரகசியத்தை குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிந்திருக்கிறீர்கள்? பதில்: இந்த டிராமாவில் விதவிதமான வெரைட்டி நடிகர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பார்ட் இருக்கிறது என்பதை நீங்கள்தான் அறிந்திருக்கிறீர்கள். ஒருவருடைய பார்ட், ஒருவருடைய தோற்றம் இன்னொருவருடையது போல் இருக்காது. யார் ஆல்ரவுண்ட் நடிப்பு நடிக்கக்கூடியவர்களோ அவர்களுக்கு தான் மகிமை இருக்கிறது. மற்றபடி யார் கொஞ்ச காலத்திற்கு ஓரிரு பிறவிகள் நடிப்பு நடிக்கிறார்களோ அவர்கள் பலவீனமான நடிப்பை நடிப்பவர்கள் ஆவார்கள். 2வது பாயிண்ட்: அனைத்து நடிகர்களுக்குள்ளும் பரமாத்மா ஒருவர் மட்டுமே வியாபித்திருந்து நடனமாடுவதில்லை. அவர் இந்த எல்லையற்ற நாடகத்தின் டைரக்டராக இருக்கிறார். அவர் பெயர் உருவத்தில் இருந்து விடுபட்டவர் அல்ல. ஒருவேளை விடுபட்டவர் என்றால் உங்களுடைய லீலைகள், வழிமுறைகள் உங்களுக்கு தான் தெரியும் என்ற மகிமை என்ன இருக்கிறதோ அது தவறாகிவிடும். இந்த முரளில பாபா உங்களுடைய இந்த யோகம் யுத்தத்திற்கு யுத்தமாகவும் இருக்கு, அதே நேரத்தில் ஓட்டப்பந்தயத்திற்கு ஓட்டப்பந்தயமாகவும் இருக்கு அப்படின்னு புரிய வைக்கிறார். யோகத்தின் மூலம் மாயையின் மீது வெற்றி அடைகிறீங்க. ஆகையால் இது யுத்தமாகவும் இருக்கு. அதே நேரத்தில் பாபாவை சந்திக்கணும் அப்படின்னு வீட்டை நோக்கி ஓடுறீங்க. எண்ணம் பரந்தாமத்திற்கு போகுது. ஆகையால் நினைவின் ஓட்டப்பந்தயம் அப்படின்னு சொல்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரே ஒரு சிவபாபா தான். அடுத்தபடியாக பிரம்மா உயர்ந்தவர். ஆகையால் உலகத்தில் கூட குரு பிரம்மா அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. சிவபாபா இவர் மூலம் மனித உலகத்தை படைக்கிறார். ஆகையால் இவர் இந்த மனித உலகத்திற்கு கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதராகவும் இருக்கிறார். அதே நேரத்தில் சிவபாபா பிரம்மா மூலமாக யஜ்யத்தை படைக்கிறார். அந்த யஜ்யத்தை பராமரிக்கிறதுக்கு பிராமணர்கள் தான் தேவை. உலகத்தில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் மெட்டீரியல் யஜ்யத்தை படைக்கக்கூடியவர்கள். ஆனால் உங்களுடையது ஆன்மீக யஜ்யம். அந்த யஜ்யம் கொஞ்ச காலத்திற்கு தான் நடக்கும். கடைசியில் எல்லா பொருட்களையும் அதில் சுவாகா பண்ணிடுவாங்க. பூர்ணாகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பட்டு துணியில் எல்லா மிச்சம் மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கட்டிட்டு அதில் பூர்ணாகுதி எல்லாமே சுவாகா அப்படின்னு அர்ப்பணம் செய்கிறாங்க. அதுபோல் பாபா சொல்கிறார், இந்த யஜ்யத்தில், ஆன்மீக யஜ்யத்தில் முழு உலகமும் சுவாகா ஆக போகிறது. அதுக்கப்புறம் அரைக்கல்பத்திற்கு எந்த யஜ்யமும் நடக்காது. சிவபாபா, நான் லிபரேட்டராக இருக்கிறேன், நான் எல்லாரையும் விடுவிக்கிறேன் அப்படின்றார். இந்த கலியுகம் முடிஞ்சது, சத்தியுகம் வரும். சத்தியுகத்தில் துக்கத்திற்கான விஷயம் எதுவுமே இருக்காது. ஆனால் இப்போ உலகத்தில் எவ்வளோ துக்கம் இருக்குது. இந்த துக்கத்திலிருந்து பாபா எல்லாரையும் விடுவிக்கிறார். இந்த கலியுக கடைசியில் தான் நான் விடுவிக்கிறேன், நரகத்தை சொர்க்கமாக மாற்றிடுறேன் அப்படின்றார். இந்த உலகத்தில் நிறைய ஹட்டயோகா, பிராணாயாமம் எல்லாம் செய்கிறாங்க. 10 நாட்கள், 12 நாட்கள் அல்லது சில மாத கணக்கில் கூட எந்த காரியமும் செய்யாமல், சாப்பிடாமல், தூங்காமல் அப்படியே பிராணாயாமத்தில் சுவாசத்தை அடக்கி உட்கார்ந்துருப்பாங்க. அதற்கு பாபா கேட்குறார், அவ்வளவு கடினமாக முயற்சி செய்தாலும் அவங்களுக்கு முக்தியோ ஜீவன் முக்தியோ கிடைக்க போகிறதில்லை அப்படின்றார். ஓம் சாந்தி. நான் சாதாரண வயோதிக உடலில் வருகிறேன். அதாவது அவர் வானப்பிரஸ்த நிலையை அடையும் போது நான் வருகிறேன் என்று பாபா கூறியிருக்கிறார். அதாவது வானப்பிரஸ்தம் என்றால் 60 வயது கடந்த நிலை. அதே நேரத்தில் வானப்பிரஸ்தம் என்றால் சப்தங்களை கடந்த நிலை. அதாவது சப்தங்களில் இருந்து விடுபட்ட நிலை. அது நிர்வாண தாமம்.
சப்தங்களை கடந்த நிலை அப்படின்னா சப்தம் இல்லாத இடம், அது நிர்வாண தாமம். சுகதாமம் மற்றும் துக்கதாமத்தில் மனிதர்கள் வாழ்கிறார்கள். சுகதாமத்தில் மனிதர்கள் வாழ்கிறார்கள். அங்கே அவர்களுக்கு சுகம் கிடைக்கிறது. எனவே பெயரே சுகதாமம் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. பிறகு சாந்தி தாமம் என்று கூறுகிறார்கள். அங்கே மனிதர்கள் வசிப்பதில்லை. சாந்தி தாமம் என்று சொல்வதினால் அங்கே ஆத்மாக்கள் வசிக்கிறது என்பது நிரூபணம் ஆகிறது. அங்கே மனிதர்கள் வசிக்க முடியாது. அதாவது மனிதர்கள் வசிக்கிறாங்க அப்படின்னால அங்கே பேச்சு சத்தம் எல்லாமே இருக்கும். சாந்தி தாமம் சப்தமே இல்லாத உலகம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஆத்மாக்கள் வசிக்கக்கூடிய இடமாக தான் இருக்கணும். அது ப்ரூவ் ஆகுது, நிரூபணம் ஆகுது அப்படின்றார். அதற்கு நிர்வாண தாமம் என்றுதான் சொல்லப்படுகிறது. நிர்வாண தாமத்தில்தான் ஆத்மாக்கள் வசிக்க வேண்டி இருக்கிறது. அதை முக்தி தாமம் என்றும் சொல்லப்படுகிறது. ஹட்டயோகம், பிராணாயாமம் போன்றவை செய்து கொண்டு 10-20 நாட்கள் அல்லது மாத கணக்கில் கூட இருக்கிறார்கள். ஆனால் எவ்வளவு காலத்திற்கு சாந்தியில் இருப்பார்கள்? முக்தி, ஜீவன் முக்திக்கு செல்ல முடியாது. அதாவது பாபா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இங்கே நிறைய பேர் ஹட்டயோகா செய்வாங்க, பிராணாயாமம் எல்லாம் செய்கிறாங்க. பிராணாயாமம் அப்படின்னா மூச்சு பயிற்சி. ஆனால் அதுலேயே டீப்பாக போய் சுவாசத்தை அடக்குவாங்க. 8 மணி நேரம் 10 மணி நேரம் கூட சுவாசத்தை அடக்கி அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. 10-20 நாட்கள் கூட இருப்பாங்க. சிலர் மாத கணக்கிலையும் இருப்பாங்க. அதுக்கு பாபா சொல்கிறார், சரி இருக்கட்டும், எவ்வளோ காலம் அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருப்பாங்க? சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, எழுந்திருக்க மாட்டாங்க, அப்படியே உட்காந்துட்ருப்பாங்க. அப்போ பாபா எவ்வளோ நாளைக்கு இப்படியே சாந்தியில் இருப்பாங்க? அவங்க முக்திக்கும் போக முடியாது, ஜீவன் முக்திக்கும் போக முடியாது அப்படின்றார். சிலரெல்லாம் அப்படியே பிணம் போலேயே இருப்பாங்க. போய் தொட்டால் கூட எந்த சலனமும் அவங்களுக்கு ஏற்படாது. அது மிக உயர்ந்த நிலை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறார், அதனால முக்தியோ ஜீவன் முக்தியோ கிடைக்காது அப்படின்றார். இது நாடகம் அல்லவா? இந்த சமயத்தில் அனைத்து ஆத்மாக்களும் கர்ம க்ஷேத்திரத்திற்கு வந்தாக வேண்டும். இறுதியில் வரக்கூடிய ஆத்மாக்கள், அதாவது இறுதியில் கொஞ்ச பாகத்தை ஏற்று நடிக்கக்கூடியவர்கள் பலவீனமான ஆத்மாக்கள். அவர்களுடைய பார்ட் முற்றிலும் குறைவாக இருக்கிறது. அவர்களுக்கு அந்த அளவிற்கு எந்த பிரபாவமும் இருக்காது. அதாவது அந்த ஆத்மாக்களை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்காது அப்படின்றார். எத்தனை அநேக மனிதர்கள் இருக்கிறார்கள், ஒருவருடைய தோற்றம் போல் இன்னொருவருக்கு இருக்க முடியாது. இந்த உலக நாடகம் ஏற்கனவே நடந்ததை போல் அப்படியே மீண்டும் நடந்து கொண்டே இருக்கும் என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் எவ்வளவு உயர்ந்த ஞானத்தை அளிக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். பிறகு ஒவ்வொரு கல்பமும் சந்தித்து கொண்டே இருப்போம் என்று தந்தை கூறுகிறார். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரே ஒரு சிவ்பாபா மட்டும்தான். சிவ்பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அவர் அனைவருடைய தந்தை ஆவார். பிறகு கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் என்று பிரம்மாவிற்கு மகிமை செய்யப்படுகிறது. இவர் மூலம் மனித சிருஷ்டியின் வம்சம் தோன்றுகிறது. முதலில் ஆதிதேவ் ஆதிதேவி மூலம் படைப்பை படைக்கிறார். யார் பிராமணர்கள் ஆகிறார்களோ அவர்களே பிறகு தேவதை ஆகிறார்கள். இது படிப்பு. யஜ்யத்திற்கு பிராமணர்கள்தான் தேவை. அந்த பிராமணர்கள் உலகாய பொருட்களின் யஜ்யத்தை படைக்கக்கூடியவர்கள். உங்களுடையதோ ஆன்மீக யஜ்யம். அவர்களுடைய யஜ்யம் கொஞ்ச காலத்திற்கு நடக்கிறது. அந்த யஜ்யத்தில் கடைசியில் எள், நெய் போன்றவற்றை ஸ்வாஹா செய்கிறார்கள். அதாவது பூர்ணாகுதி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எல்லாத்தையும் யஜ்யத்தில் அர்ப்பணம் செய்திருவாங்க.
இதுவோ மிக பெரிய யஜ்யமாகும். இதில் முழு உலகமும் ஸ்வாஹா ஆக போகிறது. இந்த யஜ்யத்திற்கு பிறகு அரைக்கல்பம் வேறு எந்த யஜ்யமும் நடக்காது. உங்களை சூத்ரனிலிருந்து பிராமணர் ஆக்கி பிறகு உயர்ந்த தேவதை ஆக்குகிறேன். நான் லிபரேட்டராக இருக்கிறேன், அதாவது அனைவரையும் விடுவிக்கக்கூடியவராக இருக்கிறேன். கலியுகம் முடிவடைந்து பிறகு சத்யுகம் வருகிறது. சத்யுகத்தில் துக்கத்திற்கான விஷயம் எதுவும் இருக்காது. தந்தை இப்பொழுது துக்கத்திலிருந்து விடுவிக்கிறார். கலியுகத்தின் இறுதியில்தான் விடுவிக்கக்கூடியவர் வருகிறார். வந்து நரகத்தை சொர்க்கம் ஆக்குகிறார். இங்கு அதிக துக்கம் இருக்கிறது. இதை சொர்க்கம் என்று சொல்ல முடியாது. சிவ்பாபா இந்த பிரம்மா மூலம் சேவை செய்கிறார். பிராமணர்களை தேவதைகள் ஆக்குகிறார். மற்றபடி இது பாவாத்மாக்களின் உலகம், ராவண ராஜ்யமாகும். மனிதர்கள் என்னென்ன செய்கிறார்களோ அதன் மூலம் பாவம்தான் நடக்கிறது. எவ்வளவு நல்ல முறையில் தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். முதலில் நாம் தந்தையிடம் சென்று சேர வேண்டும் என்று வீட்டை நோக்கி ஓடுகிறோம். ஆகையால் இது ஓட்டப்பந்தயமாகவும் இருக்கிறது. அதாவது உங்களுடையது யுத்தத்திற்கு யுத்தமாகவும் இருக்கிறது, ஓட்டப்பந்தயத்திற்கு ஓட்டப்பந்தயமாகவும் இருக்கிறது. உங்களுடைய யுத்தம் மாயையின் மீது வெற்றி அடைவதற்கான யுத்தம். மேலும் நினைவின் ஓட்டப்பந்தயமாகவும் இருக்கிறது. தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் தூய்மையானீர்கள் என்றால் 21 பிறவிகளுக்கான ராஜ்யம் கிடைக்கும். இது சாதாரண விஷயமா என்ன? ஒரு பிறவி தூய்மையாகுங்கள். இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. பாபா யுக்திகளோ நிறைய சொல்கிறார். கொஞ்சம் யுக்தியோடு நடந்து கொள்ளுங்கள், அப்போது பிரச்சனைகள் வராது. நட்பும் இருக்கட்டும், மேலும் தன்னைத்தான் விடுவித்து கொண்டும் இருங்கள். அதற்கு குழந்தைகள், பாபா நீங்கள் எங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறீர்கள், நீங்கள் சொல்வதை நாங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லவும் செய்கிறார்கள். மகிழ்ச்சியுடன் தூய்மையின் கங்கணத்தை அணிந்து கொள்கிறார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தூய்மையாகுவதற்கான யுக்தியை நீங்களே உருவாக்க வேண்டும். 21 பிறவிகளுக்கான ராஜ்யத்தை அடைவதற்கு தூய்மையாக இருப்பதற்கான உறுதிமொழி எடுக்க வேண்டும். 2வது பாயிண்ட், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் ஆகுவதற்கு உயர்ந்தவர்களுடன் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும். தந்தையின் தொடர்பில் இருந்து கொண்டு பயமற்றவர் ஆக வேண்டும். வரதானம், சர்வசக்திவானின் துணையின் நினைவின் மூலம் சதா வெற்றியை அனுபவம் செய்யக்கூடிய கம்பைன்ட் ரூபதாரி, அதாவது இணைந்த ரூபமுடையவர் ஆகுங்கள். சர்வசக்திவான் தந்தையை தன்னுடைய துணைவராக்கிக் கொள்ளுங்கள். அப்போது சக்திகள் சதா கூடவே இருக்கும். மேலும் எங்கு அனைத்து சக்திகளும் இருக்கிறதோ அங்கு வெற்றி கிடைக்காமல் இருப்பது என்பது அசம்பவம் ஆகும். ஆனால் ஒருவேளை தந்தையுடன் இணைந்திருப்பதில் குறை இருக்கிறது என்றால் மாயா இணைந்த ரூபத்தை தனியாக பிரித்துவிடும். ஆகையால் வெற்றி கூட குறைந்துவிடும். உழைப்பிற்கு பிறகு வெற்றி கிடைக்கிறது. மாஸ்டர் சர்வசக்திவானுக்கு முன்பு வெற்றி முன்னும் பின்னும் சுற்றி கொண்டே இருக்கும். ஸ்லோகன், அனைவருடைய ஆசீர்வாதங்களை அடைய வேண்டுமென்றால் ஹாஜி சரி செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே ஒத்துழைப்பின் கை கொடுத்து கொண்டே செல்லுங்கள். ஓம் சாந்தி.
அசைந்தார்.